ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய மேஜர் கமிட்டி அண்ட் மைனர் கமிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மேஜர் கமிட்டி மொத்தம் 8 இருக்குது அண்ட் மைனர் கமிட்டிஸ் மொத்தம் 13 இருக்குது. இங்கே கிளாஸிஃபிகேஷனில் எது மேஜர் எது மைனர் கமிட்டின்னு பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஈச் லீடர் அவங்களுக்கு கீழே என்னென்ன கமிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கமிட்டி யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, Special Committee to examine draft constitution, States Committee. இந்த 4 கமிட்டியுமே ஜவஹர்லால் நேரு தலைமையில் செயல்பட்டிருக்கும். இதுக்கு அவர் தான் ஹெட். நெக்ஸ்ட் டிராஃப்டிங் கமிட்டி, இது டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு கீழே செயல்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் ஹவுஸ் கமிட்டி, கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர் ப்ரோவின்ஸ். இந்த ரெண்டும் பி பட்டாபி சீதாராமையா தலைமையில் செயல்பட்டிருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமே இவர் தான் லீடர். அடுத்து இப்போ பார்க்க போகிற கமிட்டி எல்லாத்துக்குமே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தலைமை தாங்கியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஆன் FR அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். இது ரெண்டுத்துக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தலைமை தாங்கியிருப்பார். அண்ட் இந்த அட்வைசரி கமிட்டிக்கு கீழே ஒரு 5 சப் கமிட்டிஸ் இருக்கும். சப் கமிட்டி ஆன் FR, இதுக்கு JB கிருப்பலானி தலைமை தாங்கியிருப்பார். சப் கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ், இதுக்கு HC முகர்ஜி தலைமை தாங்கியிருப்பார். அண்ட் இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் இருக்கும். இது வரைக்கும் இது எக்ஸாமில் கேட்டதில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ், அப்போ இதை நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டல்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் NE ஃப்ரண்டல்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டல் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அசாமில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா, இது ரெண்டுத்துக்குமே கோபிநாத் பர்தோலியாய் தலைமை தாங்கியிருப்பார். அண்ட் தென் இதுக்கப்புறம் இப்போ அசாமில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியல் எக்ஸ்க்ளூடட் ஏரியா இங்கே வந்துருச்சு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இது எல்லாத்துக்கும் AB தாக்கர் தலைமை தாங்கியிருப்பார். அண்ட் இதுக்கு கீழே 5 சப் கமிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இங்கே 4 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நார்த் வெஸ்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டல் ட்ரைபல் ஏரியாஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு உட்பட்டு வராது. காரணம் பாகிஸ்தானுக்கு போயிடும் அது. ஸோ இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. இப்போ இங்க மென்ஷன் பண்ணிருக்க 4 இதுல முக்கியமா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியது ஸ்டேட்ஸ் கமிட்டி அண்ட் ப்ரொவின்ஷியல் கமிட்டி. எது சர்தார் வல்லபாய் பட்டேல் கீழே வந்திருக்கு, எது ஜவஹர்லால் நேருக்கு கீழே வந்திருக்குன்றது யூஸ்வலா கேட்பாங்க. அண்ட் இது கூடவே சேர்த்து இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் சீஃப் கமிஷனர் ப்ரோவின்ஸ், சீஃப் கமிஷனர் ப்ரோவின்ஸ் நேருக்கு கீழே இல்லை, சர்தார் பட்டேலுக்கு கீழே இல்லை, இட் இஸ் அண்டர் பட்டாபி சீதாராமையா. ஸோ இந்த 3த்துக்கான டிஃபரன்ஸ் எது யாராரு கீழே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. Rules of Procedure Committee, Steering Committee, Finance and Staff Committee, Ad hoc Committee on National Flag. இது 4த்துக்குமே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கியிருப்பார். அண்ட் இது வரைக்கும் லீடர்ஸ்க்கு கீழே இருந்த கமிட்டிஸ் தான் சொல்லியிருக்கேனே தவிர எது மைனர் எது மேஜர் கமிட்டின்னு நான் சொல்லலை. எல்லாத்தையும் இங்கே ஷஃபில் பண்ணி அவங்களுக்கு கீழே எது இருந்துச்சுன்னு தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். எது மேஜர் மைனர்னு இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதில்லை. உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். பட் எக்ஸாமினேஷனில் ஒரு தலைவர்களுக்கு கீழே என்னென்ன கமிட்டிஸ் இருந்துச்சுன்னு தான் கேட்டிருக்காங்க. கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இதுக்கு GB மவ்லான்கார் தலைமை தாங்கியிருப்பார். கிரெடென்ஷியல் கமிட்டி, அலாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, இதுக்கு KM முன்ஷி.
அண்ட் இதில் ஒரு 3 மெம்பர் ஒரு கமிட்டிஸ் ஹெட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பேருமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஷிப் இல்லாதவங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அடாக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சிட்டிசன்ஷிப். இதுக்கு தலைமை தாங்கினது எஸ் வரதாச்சாரி. அண்ட் செகண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன் ஆஃப் யூனியன் கான்ஸ்டிடியூஷன். இது தலைமை தாங்கினது நளினி ராஜன் சர்க்கார். அண்ட் தென் தேர்ட் லிங்குவிஸ்டிக் ப்ரோவின்ஸ் கமிட்டி. இதுக்கு தலைமை தாங்கினது எஸ்கே தார். ஸோ 8 மேஜர் கமிட்டிஸ் அண்ட் 13 மைனர் கமிட்டிஸ். இது எல்லாத்தையும் அந்தந்த லீடர்ஷிப் கீழே கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸாமில் இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. தேங்க்யூ.